யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் காலை வேளை துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதில் நபரொருவர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான பல மேலதிகமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த செய்தி தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதே போல மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்த மாணவியும் அந்த மாணவியின் கற்பத்திற்கு காரணமான காதலனும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. அவை தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணத்தில் 1600 போதை மாத்திரைகளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த செய்தி தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த 3 முக்கியமான செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எனது வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் காலை துப்பாக்கி பிரயோகம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதி கடற்கரை வீதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு டிப்பர் வாகனம் ஒன்று மணல் ஏற்றி சென்றிருக்கின்றது. அப்போது போலீசார் அந்த டிப்பரை வழிமறித்திருக்கிறார்கள். அப்போது அந்த டிப்பரை நிறுத்தாமல் சாரதி அந்த டிப்பரை செலுத்தி சென்றிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் டிப்பரை நோக்கி போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் ஒருவர் அந்த டிப்பரிலிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. காயமடைந்தவர் தற்பொழுது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தப்பி ஓடியவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. குறித்த டிப்பர் சட்டவிரோதமாக அனுமதி பத்திரமின்றி மணலேற்றி சென்றதாக விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. அது தவிர கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான டிப்பர் தான் இவ்வாறு இன்றைய தினம் மணலேற்றி சென்ற நிலையிலே துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்கானதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து சட்டவிரோதமாக மண்ணல் அகழ்வது அது தவிர ஏனைய கனிம வளங்களை அகழ்கின்ற செயற்பாடுகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு போலீசார் தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று யாழ் தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. போலீசார் அதனை தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளையிலே நிறுத்தாமல் சென்ற போது இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே தொடர்ந்து போலீசார் இவ்வாறான அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் யாழ் மக்களின் விருப்பமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் போலீசார் தொடர்ந்து இவ்வாறு செயற்பட வேண்டும் என்றும் பலர் கூறி வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மாணவி குழந்தை பெற்ற சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாக இருந்தது. இது தொடர்பாக பலரும் அறிந்திருப்பீர்கள். கடந்த 23ஆம் தேதி மட்டக்களப்பு நகர்பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி தனக்கு வயிற்று குத்து என்று கூறி 23ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி அளவில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சேர்ந்திருக்கின்றார். அப்போது அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவியின் பேச்சை கேட்டு வயிற்று குத்து என்று மருத்துவர்கள் சரியாக பரிசோதனை செய்யாமல் மாணவி சொன்னதற்கு இணங்க வயிற்று குத்துக்கான வலி நிவாரண ஊசியை செலுத்தி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவரது சலத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு ஒரு செய்தி வெளியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக குறித்த மாணவி விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த நிலையில் விடுதியில் இருக்கின்ற மலசல கூடத்திற்குள் சென்று குழந்தையை பிரசவித்து அந்த குழந்தையை தூக்கி ஜன்னலால் எறிந்ததாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த பிறகாக ஜன்னலால் தூக்கி எறியப்பட்ட அந்த சிசு ஜன்னல் பிளேட்டில் விழுந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த சிசுவின் அழுகுரல் கேட்டு தாதியர்கள் ஓடி சென்றிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாணவி குழந்தை பெற்றதை தாதியர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த சிசுவை மீட்டவுடன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அந்த சிசுவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. அதே போல குழந்தை பெற்ற மாணவிக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இருவரும் பாதுகாப்பாக இருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்திருந்தார். அப்போது இந்த செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டது. பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவி இவ்வாறு குழந்தையை பிரசவித்திருக்கின்றார். இன்றைய சூழல் எப்படி போய்கொண்டிருக்கிறது, இன்றைய நாட்டு நடப்பு எப்படி போய்கொண்டிருக்கிறது, பெண்களின் எதிர்காலம் முக்கியமாக சிறுமிகளின் எதிர்காலம் எந்த நிலைக்கு போகின்றது என்பது தொடர்பாக
பல விடயங்கள் தொடர்பாக இதிலே கவனம் செலுத்தப்பட்டது. இதே போல பல சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இவ்வாறான சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதை தவிர அந்த மாணவின் கற்பத்திற்கு காரணமான நபர் கைது செய்யப்பட வேண்டும் என்று பல குரல்கள் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் குறித்த மாணவியை கற்பமாக்கிய காதலன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சிசுவை பெற்று தூக்கி எறிந்த அந்த மாணவியையும் அந்த மாணவியின் கற்பத்திற்கு காரணமான காதலனையும் போலீசார் கைது செய்து கடந்த 28ஆம் தேதி மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் இது தொடர்பாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அதாவது எதிர்வருகின்ற 7ஆம் தேதி வரை அந்த குழந்தையை பெற்ற மாணவியையும் அந்த மாணவியின் கற்பத்திற்கு காரணமான அந்த காதலனையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததற்கு அமைய அவர்கள் தற்பொழுது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக வழக்குகள் தொடரும் என்றும் கூறப்படுகின்றது. மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே பாடசாலையில் கல்வி கட்டி வருகின்ற ஒரு மாணவி தனது லட்சியத்தை நோக்கி படிப்பில் கவனம் செலுத்தி பயணிக்க வேண்டிய இந்த சந்தர்ப்பத்திலே குழந்தையை பெற்று ஒரு குழந்தைக்கு தாயாகி தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் சொன்னால் அது எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவ்வாறான சம்பவங்களை ஏற்கக்கூடாது. சிறுமிகள் பாதிக்கப்படுவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய தேவை, அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. இவ்வாறு சிறு வயதிலே படிக்கின்ற போதே அவர்கள் இவ்வாறு கற்பமானால் அவர்கள் எதிர்காலம் தொடர்பான கேள்விகள் இருக்கின்றது. இந்த சமூகத்தின் எதிர்காலம் தொடர்பான கேள்விகள் இருக்கின்றது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும். இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில் முல்லைத்தீவிலே ஒரு மாணவி துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்ட செய்தியை நாங்கள் நேற்று பார்த்திருப்போம். பாடசாலைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி அந்த மாணவியை வீதிக்கு அருகில் இருக்கின்ற பற்றைக்கில் வைத்து துஷ்பிரயோகத்திற்கு 19 வயதுடைய இளைஞன் உட்படுத்தி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞனும் அந்த இளைஞனுக்கு உதவியாக இருந்த மற்றொரு 19 வயதுடைய இளைஞனும் கைது செய்யப்பட்டமை தொடர்பான செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் பல பகுதிகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பெற்றோர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகின்றது. அது தவிர மற்றொரு செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் 1600 போதை மாத்திரைகளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இவ்வாறு 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. மானிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலின் கீழ் அதிரடியாக செயற்பட்ட மானிப்பாய் போலீசார் சுதுமலை பகுதிக்கு சென்று மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களை மறித்து சோதனைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். அப்போது அவர்கள் உடமையிலே 1600 போதை மாத்திரைகளை வைத்திருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் 21 மற்றும் 22 வயதுடைய இளைஞர்கள் என்று தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்றைய தினம் இரவு வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது போதை கலாச்சாரம் என்பது தலைவிரித்து ஆடுகின்றது. எனவே அது தொடர்பாக போலீசார் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.